என்கிட்ட குடுமா. ரங்கம், நாங்கெல்லாம் இங்க கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். நீ மாத்திரம் கிச்சனையே கட்டின அழுதுட்டு இருக்கிய. நீ வந்து உட்காரு. அது இல்ல சித்தப்பா, உப்புலி வெளில போயிருக்கார். சரி, எல்லா வேலையுமே நானே பார்க்க வேண்டியதா எடுத்தோ. அதனால்தான் நீங்க தப்பா நினைச்சுக்காதுங்க சித்தப்பா. ஏமா, நானும் பாட்டியும் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தோம். நீ என்னடான்னா எல்லா வேலையும் முடிஞ்செடுத்து போய் உட்காந்துக்கோங்கன்னு சொன்ன. ஏமா தனியா கஷ்டப்படுற? இல்லடி கண்ணா, நீங்க எல்லாரும் எனக்கு பட்ட கஷ்டத்தை விட நான் இப்ப பண்றது கஷ்டமே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் என் உடம்ப செருப்பா தைச்சு போட்டாலும் பத்தாதுமா. ஏறங்க இப்படி பேசுற? நாங்க யாரும் எதுவும் உனக்கு பெருசா செஞ்சொல்லையே. உன் நல்ல மனசுதான் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி பேசாத. இத பாரு ரங்கம், நீ இப்படியே பேசிட்டு இருந்த, நாங்க மறுபடியும் எல்லாரும் மும்பையில போய் செட்டில் ஆயிடுவோம். ஆமா மா, என்னம்மா இப்படி சொல்றேள்? இந்த பாருங்க, தயவு செய்து விளையாட்டு கூட அப்படிலாம் சொல்லாதுங்க. நீங்க எல்லாரும் இங்க வந்து தங்கின அப்புறம்தான் இந்த வீடு மட்டும் இல்ல, என் மனசும் நிறைஞ்சிருக்கு. காலம் முழுக்க நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னாவே இருக்கணும் தான் நான் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா பாட்டி, இனிமே நமக்குள்ள பிரிவுங்கிற வார்த்தையே இருக்க கூடாது. ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிருந்து வாழ்க்கையை தொலைச்சதெல்லாம் போதும் பாட்டி. இந்த வீட்டுல சந்தோஷமான சிரிப்பு சத்தம் கேட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? இப்ப நீங்க எல்லாரும் வந்த அப்புறம்தான் நாங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கோம். அம்மா முகத்துல கூட இப்பதான் நிம்மதியை பார்க்கறேன். பாட்டி, இது எப்போ நிரந்தரமா இருக்கணும். இருக்கும் அமுதா, இருக்கும். நம்ம யாருக்கும் எந்த பாவமும் எந்த கெடுதியும் பண்ணல. அதனால இந்த சந்தோஷமும் நிம்மதியும் நமக்கு எப்பவும் இருக்கும். ஆனா எனக்கு இன்னும் முழு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கல ராமன் சார். ஜானகியை கொண்டு வந்து ரங்கத்துக்கு முன்னாடி நிறுத்தி இதோ உன் பையன் ஜானகி ராமன் சொன்னாதான் எனக்கு முழு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். டேய், ஜானகி நேர வந்து நம்ம மாத்துக்கு போயிருக்க போறான்டா. அங்க வீடு பூட்டி இருக்கேன்னு கவலைப்பட போறான். அதுக்காக ஜானு வர வரைக்கும் என்ன அந்த ஆத்துல போய் உட்கார்ந்து இருக்க சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஜானு வந்து வீடு பூட்டி இருக்கிறத பார்த்தா உனக்கு ஃபோன் பண்ணுவான். அப்படி ஃபோன் பண்ணா அவனை இங்க வர சொல்லிடும். அதுவும் கரெக்ட் தான்டா. இதை பாரு, இன்னைக்குன்னு பார்த்து இந்த ராகவன் வேற ஊருக்கு எங்கேயோ போயிருக்கான். அவனும் இங்க இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அடடே, 100 வயசு ஜானகி தான் பேசுறான். ஹலோ ஜானகி, சொல்லு, எங்க இருக்க? சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டியா? வந்துட்டேன் தாத்தா. நம்ம ஆத்து வாசல்ல நின்றுட்டு இருக்கேன். ஆமா, இப்ப எல்லாம் எங்க இருக்கேள்? கேட்டு பூட்டி இருக்கு. நாங்கெல்லாம் இப்ப ரங்கத்தாத்துல இருக்கோம். ஏன் தாத்தா, அவளுக்கு அந்த ஆண்டிக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப சத்தே அவாத்துல தான் தங்கி இருக்கோம். ஏன் தாத்தா, என்னாச்சு? நீ நேர்ல இங்க வா, உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். உடனே கிளம்பி வா. சரி தாத்தா. சரி. என்னன்னா இந்த ஜானகி சென்னைக்கு வந்துட்டான். நேர ஆத்துக்கு போயிருக்கான். அங்க வீடு பூட்டி இருந்தது. நாமெல்லாம் இங்க இருக்கிற விஷயத்த சொல்லி நேர இங்க வர சொல்லிட்டேன். ஆனா அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட நாம சொல்ல போற உண்மை அவனுக்கு அதிர்ச்சியை கொடுக்க போறதா இல்ல ஆச்சரியத்தை கொடுக்க போறதான்னு தெரியல. இருங்க சித்தப்பா, நான் போய் திறக்கிறேன்.
ராமா ராமா வாப்பா வா 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 ராமா வா வாமா என்ன சிஸ்டர், என்னோட தாத்தா பாட்டி சித்தப்பா எல்லாரும் இங்க வந்திருக்கா? வாட் a சர்ப்ரைஸ். ஜானகி உட்காரு. ஜானகி, இப்போ உன் மனசுல என்ன ஓடின்னு இருக்குன்னு எனக்கு நன்னா தெரியுது. ராகவன் அங்கிளோட பிசினஸ் ரீதியா தானே பழக்கம். அப்படி இருக்கிறச்ச இவாள்லாம் எதுக்காக இங்க வந்து தங்கணும்? அவளுக்குள்ள அப்படி என்ன ஒரு சம்பந்தம்? இதுதானே உன் மனசுல இப்ப ஓடின்னு இருக்கு. ஜானகி, உனக்கு தெரியக்கூடாதுன்னு நாங்க சில உண்மைகளை மறைச்சிட்டோம். இப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டிய காலம் வந்துடுத்து. இந்த உண்மைகளை சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய உண்மைகளை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களேன்னு உனக்கு எங்க மேல கோபம் வரலாம். நாங்க நல்லது நினைச்சுதான் இப்படிலாம் செஞ்சோம். அது உனக்கு தப்புன்னு பட்டதுன்னா எங்களை மன்னிச்சிடுப்பா. என்ன பாட்டி இது? நீங்க எல்லாரும் எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவா? உங்களை போய் நான் கோச்சிப்பேனா? நீங்க எது பண்ணாலும் எல்லாமே என்னோட நல்லதுக்காக தான் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இது போருண்டா ஜானகி, இந்த நம்பிக்கை போறோம். இத்தனை நாளா உனக்கு தெரியக்கூடாதுன்னு மூடி மறைச்சு வச்சிருந்த உண்மைய இப்போ சொல்லிடுறேன். ஜானகி, உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு பொன் பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். பொன்னாத்துக்காரா உங்க அப்பா அம்மாவை பத்தி கேட்டப்போ அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு சொன்னேன். அம்மாவை பத்தி கேட்டதுக்கு நான் சரியா பதில் சொல்ல முடியாம தடுமாறினேன். ஆத்துக்கு வந்ததும் நீ என்கிட்ட, தாத்தா அம்மாவை பத்தி கேட்டப்போ நீங்க ஏன் சரியா பதில் சொல்லலன்னு கேட்ட. அப்போ உங்ககிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா உண்மையான காரணம் என்ன தெரியுமா? உயிரோட இருக்கிறவளை செத்து போயிட்டான்னு சொல்ல எனக்கு மனசு வரலடா. அதான் காரணம். ஆமாண்டா ஜானகி, உங்க அம்மா உயிரோட தான் இருக்கா. இதோ உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காளே ரங்கநாயகி, இவதாண்டா உங்க அம்மா. 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 அம்மா, என்னம்மா இது? ஏன் அழறல்? அழாதீங்க. ராமா, என் தலையில எழுத பாத்தியா? ஒரு குழந்தைக்கு அம்மாதான் இதுதான் உன் தாத்தா, இதுதான் உன் பாட்டி, இதுதான் உன் மாமான்னு அறிமுகப்படுத்தி வைப்பா உறவுகளை. இங்க என்னடா பண்ணா அந்த உறவுகள் இதுதான்டாப்பா உங்க அம்மான்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. நான் பாவிடா, நான் பாவி. அம்மா ப்ளீஸ் அழாதீங்கம்மா. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இவ்வளோ ஏன் உங்களை என்ன பிரிச்சாலே? தாத்தா பாட்டி ராகவன் அங்கிள் அவன் மேல கூட எந்த தப்புமே இல்லம்மா. இவன் நம்மளை பிரிச்சதும் எல்லா உண்மையை மறைச்சதும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல தான்மா. அதே காரணத்துக்காகத்தான் நீங்க தான் அம்மானு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நானும் உண்மையை மறைச்சிட்டமா.
சொல்ற ராமா? நான் தான் உன் அம்மான்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரிஞ்சுமா என்ன ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்ட? ஏண்டாப்பா? ஆமாம்மா, உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுன்ற காரணத்துக்காக தான்மா. தெண்டர்ல போயிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில ஒரு புயல் விஷயத்துக்கு நான் காரணம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான்மா. டேய் ஜானகி, உன்னை பத்தி நாங்க என்னவோ நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா நீ எங்க எல்லாரையும் விட ரொம்ப வசந்துட்ட. நீ பண்ண தியாகத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டோம்டா. நீ ரொம்ப பெரியவன்டா ஜானகி. நான் இல்லை தாத்தா, இந்த உண்மை தெரிஞ்சும் அது உள்ளுக்குள்ளே விழுங்கி இருந்து எக்காரத்தை கொண்டும் அம்மாவோட சந்தோஷமா நிம்மதியை கட்டிடக்கூடாதுன்னு நினைச்சாலே அமுதனும் கோதையும் அவ தான் எனக்கு வசந்தவளா தெரியுறா. தாத்தா, பாட்டி, என்னோட அம்மா யாருன்ற உண்மை மட்டும் இல்லை, இதோ இருக்காரே ராமனையங்கார், இவர் தான் என் அம்மாவோட அப்பா. என் தாத்தான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க பேரங்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு மறைக்க நினைச்ச உண்மையெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிட்டேன்னு வருத்தப்படுவில்னா நான் அதெல்லாத்தையும் மறைச்சிட்டேன். ஜானகி, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஆமா, இந்த உண்மையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது அனந்த சித்தப்பா தான் எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னார். ஏண்டா அனந்தோ, கடைசியில எல்லாம் உன் வேலை தானா? ஆமா, ஆனா அண்ணா, நாரதர் வேலை மாதிரி என் வேலையே நன்மையில தான் முடிஞ்சிருக்கு. ஜானு, ரொம்ப தேங்க்ஸ். என்னை மதிச்சு என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த முதல் ஆள் நீதான். அது சரி, நீங்க எதுக்கு ஜானகிண்ட எல்லா உண்மையும் சொன்னேள்? அண்ணி, அப்படி சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஏற்பட்டு போச்சு. ஒரு நாள் ஜானு ரூம்ல நம்ம ரங்கராஜ ரங்கநாயகி கல்யாண பத்திரிகையை பார்த்த உடனே எனக்கு அப்படியே திடுக்குன்னு ஆயிடுத்து. இது உங்க அப்பா அம்மா கல்யாண பத்திரிகையாச்சே, உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு வாய் தவறி கேட்டுட்டேன். அவன் அதுக்கு இது கோதையோட அம்மா ரங்கநாயகினுடைய கல்யாண பத்திரிகையாச்சே, இது எப்படி எங்க அப்பா அம்மா கல்யாண பத்திரிகை ஆகணும் என் வாயை கிண்டி வார்த்தையை பிடிங்கிட்டான். நானும் வேற வழி இல்லாம ரங்கநாயகி தான் அவன் அம்மாங்கிற உண்மையை சொல்லிட்டேன். அண்ணா, இந்த உண்மைகளை எல்லாம் நான் ஜானு கிட்ட சொன்னது வேணா உங்களுக்கு தப்பா படலாம். ஆனா இந்த உண்மைகளை சொன்ன உடனே உஷாராயி ஜானு கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டேன். நான் உங்ககிட்ட சொன்ன உண்மைகளை எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க கூடாதுன்னு. எப்படி சாமர்த்தியம்? ஆனா ரங்கநாயகியை பத்திய உண்மைகளை தானே நான் ஜானு கிட்ட சொன்னேன். ராமனையங்கார பத்தி நான் அவன்கிட்ட மூச்சே விடலையே. அவரை பத்தி அவன் எப்படி தெரிஞ்சுட்டான்? அது வேற ஒன்றும் இல்லை. ராமன் தாத்தா அன்னைக்கு நாற்று கழிச்சிட்டு வந்தப்போ அன்னைக்கு டைனிங் டேபிள் உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தேன்ல, அப்போவே இந்த உண்மை எனக்கு யதார்த்தமா தெரிஞ்சுடுத்து. எது எப்படியோ இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுத்தே. அம்மா, நீ தேடிட்டு இருந்த உன் அப்பாவும் உனக்கு கிடைச்சாச்சு. உன்னையே நினைச்சுட்டு இருந்த உன் பிள்ளையும் உனக்கு கிடைச்சாச்சு. இத நினைச்சு சந்தோஷப்படாம இப்படி கண் கலங்கின்னு இருக்கியே. அண்ணா, அம்மாவை சமாதானப்படுத்துங்க. சரி கோத அம்மா, இனிமே நீங்க அழவே கூடாது. அதான் நாங்க எல்லாருமே உங்களுக்கு கிடைச்சிட்டோம்ல. இனிமே உங்க கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, சரியா? இனிமே சந்தோஷமா சிரிப்பு மட்டும் தான் நான் பார்க்கணும். ஓகே? என் அம்மா சமத்து இல்ல? இப்பதான் வீடு கலகலப்பா இருக்கு. கல்யாண வீடு மாதிரி களை கட்டிடுத்து. என்ன இருந்தாலும் கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் தான். அதனுடைய அழகே தனி இல்லையா? பின்ன இன்னும் ஜானகி, அமுதன், கோதை இவா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கேட்கவே வேண்டாம். வீடு சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். கோத கல்யாணத்தை பத்தி கவலை இல்ல. ஆனா அமுதன் கல்யாணம் எப்படி நடக்க போறதுன்னு தான் கவலையா இருக்கு. ஏமா, இதுல கவலைப்பட என்ன இருக்கு?
என்னப்பா இப்படி கேக்குறேள்? நம்ம குடும்பத்துக்கும் அத்திம்பேர் குடும்பத்துக்கும் ஆகிறதே இல்ல. இந்த லட்சணத்துல என் பிள்ளைக்கு அவர் பொண்ணை எப்படி கொடுப்பார்? அந்த கவலை தான் என்ன வாட்டின்டே இருக்கு. ஒரு கவலைன்னு சொல்லாதம்மா, 2 கவலைன்னு சொல்லு. என்ன ஜானகிக்கு பார்த்துருக்கிறது தேசிகாச்சாரியோட 2வது பொண்ணு சாராவத்தான். அந்த கல்யாணம் மாத்திரம் லேஸ்ல நடந்துருமா என்ன? என்னன்னு கேபி சுந்தராம்பா மாதிரி கேட்டுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இத பத்தி நீங்க முன்கூட்டியே யோசனை பண்ணிருக்கணும். அந்த 2 குழந்தைகள் மனசுலயும் ஆசையை வளர்த்துட்டேள். அது இப்ப நெருப்பா கொழுந்து விட்டு எரியுது. அதை எப்படி அணைக்க போறேள்? தேசிகாச்சாரிய நேரில் பார்த்து பேசினா ஒரு நல்ல முடிவு கிடைக்கலாம். அப்புறம் என்ன, பேசி முடிக்க வேண்டியது தானே? பேசலாம் பேசலாம். ஆனா பூனைக்கு யார் மணி கட்டுறது? இப்ப அதுதானே பிரச்சனை. இல்ல, அடுத்தது இதைத்தான் நீ சொல்ல போற. உன் சார்பில் முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன். என்ன ராமலிங்கார் சம்பந்தே, பேசாம இருக்கே, ஏதாவது சொல்லுங்க. உங்க யாருக்கும் அவரை பார்த்து பேசுற தைரியம் இல்லைன்னு தெரியறது. சரி, நானே அவரை போய் பார்த்து பேசுறேன். அப்பா, நீங்க நீங்க அவரை போய் பார்த்து பேசுறது அவ்வளவு உசிதமா படலப்பா எனக்கு. ஏன் ரங்கம்? கல்யாணம் ஆன உடனே இவரும் நானுமா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனப்போ ஆசீர்வாதம் பண்ணாதது மட்டும் இல்ல, எங்களை விரட்டி அடிச்சுட்டார். உங்களையும் அதே மாதிரி விரட்டி அடிச்சிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ரங்கம், நீ சொல்றது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நடந்தது. இப்ப அவரு மாறி இருக்க மாட்டாரா? இல்லப்பா, அவர் மாறல. அவர் மாறவே இல்ல. நாங்க எத்தனையோ வாட்டி சமாதானத்துக்கு முயற்சி பண்ணிட்டோம். அவர் கோவமோ தனியவே இல்ல, அதிகமா தான் ஆயிருக்கு. அம்மா, அவர் மாறாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு என்ன, அதை செஞ்சது யாருன்னு நாம கண்டுபிடிச்சிட்டா அவரை சமாதானப்படுத்திடலாமே. அதை கண்டுபிடிக்கதான்ப்பா கோதை பல முறை கும்பகோணத்துக்கு போயிட்டு வந்துட்டா. அவ யாருங்கிற உண்மையை சொல்லாம யாரோ ராமசுவாமி வைதேகியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. என்ன விஷயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க இத்தனை வாட்டி போயிட்டு வந்துட்டா. கடைசியில என்னாச்சு? இவ யாருங்கிற உண்மை அவருக்கு தெரிஞ்சே இவ மூஞ்சில கரிய பூசி அனுப்பிட்டார். கோதை ஏன் இப்படி அவமானப்பட்டா? ஆரம்பத்திலேயே ஒரு பொய்ய சொல்லிட்டு போயிருக்கா. உண்மையை சொல்லியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க 1000 தான் சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நீங்களும் அவமானப்பட்டு திரும்பி வருவீள்ப்பா. இல்லம்மா, நீங்கெல்லாம் அவரை அணுகுன முறையே சரியில்லை. நான் போறேன், அவர்கிட்ட எல்லா உண்மைகளையும் விவரமா எடுத்து சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு வர்றேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? சம்பந்தி, நீங்க மட்டும் தனியா போவானே, நானும் உங்களோட வரேன். 2 பேரும் சேர்ந்தே போலாம். 2 பேரும் என்ன, எல்லாரும் சேர்ந்தே போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கோமலா மாமியை பார்த்து அவ அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அங்க போனா ஏதாவது நல்ல ஐடியா கிடைச்சாலும் கிடைக்கலாம். ரங்கம், நாம எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்னா தீர்ந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த கல்யாணங்களும் நல்லபடியா நடக்கும். நம்ம குடும்பங்கள்லாம் நிச்சயமா ஒண்ணு சேரும். நீ கவலையே படாத. அந்த நம்பிக்கையில தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் சித்தப்பா.